தெர்மாக்கோல் மயில். இது வந்து தெர்மாக்கோல் மயில். இந்த மயில் எதுக்கு பர்பஸ் அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா, இதில் பூ ஒட்டுவாங்க. பூ ஒட்டி டெக்கரேஷன் பர்பஸ், வெட்டிங் டெக்கரேஷன், ரிசப்ஷன் டெக்கரேஷன், பேக்ட்ராப்பில் டெக்கரேஷன் பண்ணி அதை வைப்பாங்க. அதில் பூ ஒட்டுவாங்க, பூ ஒட்டி வைப்பாங்க. அடுத்தது வந்து சாமி அலங்காரம் செஞ்சு அது முன்னாடி அந்த மயிலெலாம் இருக்கும். அந்த சுவாமி விக்கிரகத்துக்கு முன்னாடி அந்த மயிலெலாம் வச்சு அதுலேயும் பூ பர்பஸ் தான். அதுவும் எல்லாம் இந்த 3மே பூ பர்பஸ் தான். வெட்டிங்க்கு வச்சாலும் சரி, ரிசப்ஷன் வச்சாலும் சரி, சாமி அலங்காரத்துக்கு வச்சாலும் சரி, எல்லாமே பூ செஞ்சு வைப்பாங்க. அந்த பூக்காரவங்களுக்கு பார்த்தா தெரியும். இது டெக்கரேஷன்காரவங்க, பூக்காரவங்க, வெட்டிங் டெக்கரேஷன், ரிசப்ஷன், ஈவெண்ட்டு இது மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகுது. இந்த வெட்டிங் பண்ணுறவங்க, டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஈவெண்ட் பண்ணுறவங்க, பூக்காரவங்க, சாமி அலங்காரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இங்கே இருக்குது. என்னோடய பேர் தமிழ்வாணன். சென்னையில் இருக்கேன். சென்னை பம்மல். இந்த மயில் வந்து 1.5 அடி. ஒரு மயில் வந்து 1.5 அடி உயரம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஜோடி 2 வரும். இது லெஃப்ட்டு ரைட்டு வச்சு இது பண்ணுவாங்க. சென்டரில் வந்து சாமியை வச்சுக்கிட்டு, இது சாமிக்காக பண்ணது, வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணது. இது வந்து சாமி அலங்காரத்துக்காக பண்ணது. சென்டரில் வந்து அம்மன் சிலை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த மயில் மாரி பண்ணுவாங்க. அதுக்குள்ளது தான் இது வெட்டிங்க்கும் வைப்பாங்க. பேக்ட்ராப்பில் தூண் ஒன்று வச்சு, அது தூணுக்கு மேலே வச்சு ஒரிஜினல் மயில் குத்தி அந்த மயிலோட எஃபெக்ட் கொண்டு வந்துடுறாங்க. முன்னாடி பூவு, அந்த தெர்மாக்கோல் மேலே பூவை குட்டிட்டு பேக் சைடில் வந்து ஒரிஜினல் மயில் இறக குத்தி அது ஒரிஜினல் மயில் எஃபெக்ட் கொண்டு வந்துடுவாங்க. அது வந்து வெட்டிங் பண்ணுறது. வெட்டிங் ரிசப்ஷன் அதுக்கு பண்ணுறதெல்லாம். கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் பண்ணுறது, ஈவெண்ட்டுக்கும் பண்ணுவாங்க. பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.